யார் அந்த பையன், நான் தான் அந்த பையனுங்கிற டைரக்டர், ப்ரொடியூசர், ஹீரோ நம்ம பால்ராஜ். இதெல்லாம் இன்றைக்கி காலகட்டத்தில் இவ்வளோ திறமையாக ஒரு படத்தை எடுத்து வந்து இதில் என்னன்னா ஆதித்யாவில் கொண்டு வந்து வச்சுருக்கார். ஆதித்யா ஹோட்டல் ஆதித்யாவில் கொண்டு வந்து வச்சுருக்காருன்னா அவரை நம்ம தனியாக இருக்க அத்தனை பேர் நம்ம பாராட்டணும். என்னென்னா எவ்வளோ நீட். நான் கேட்ட ஒரு 2 நாள் ஆஃபீஸ்க்கு வந்து என்னப்பா ஆதித்யா வச்சுனேன். இல்லை சார், எனக்கு வந்து சும்மா கச்சாமச்சாலாம் வச்சு இது பண்ண பிடிக்காது, நீட்டாக பண்ணி முறையாக செய்யணும், சினிமா பார்க்கணும், சினிமா செய்யணுன்னாரு. அதை கரெக்டாக கொண்டு வந்து ஆதித்யா வச்சுட்டாரு. ஒரு மனிதர் என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்குங்கிறதுக்கு இந்த யார் அந்த பையன், நான் தான் அந்த பையனுங்கிற டைட்டில் கேட்கும்போது அண்ணாமலை பல்கலைக்கழகம் தான் ஞாபகம் வருது. ஆனால் அது நினைக்காதீங்க. ஏன்னா இது படம், சினிமா கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அடையணும். என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ரொம்ப என்னென்னா, ஒரு சாதாரண ஒரு ப்ரொடியூசராக வந்து இன்றைக்கி டைரக்டர் ஆகி ஹீரோ ஆகியிருக்காரு அப்படின்னா இந்த முயற்சி எல்லாருக்கும் வரணுங்கிறது தான் என்னுடைய எண்ணங்கள். ஏன்னா இப்போ நம்ம சொன்னாங்க அண்ணன் பேரரசை பற்றி, பயிலாரங்களாம் 55 வருஷத்துக்கு மேலே சினிமாவில் இருக்கார். இவங்களாம் இவ்வளோ சாதித்ததுக்கப்புறம் இன்றைக்கி வந்து இன்றைக்கி ஒரு ஸ்டேஜில் உட்காந்து இன்றைக்கி பேசுகிறாங்க, சீஃப்கிட்ட கூப்பிட்றோம்னா அவங்களுடைய வளர்ச்சி, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து இன்றைக்கி மீடியா நிற்கிறாங்க அப்படின்னா அதேமாதிரி தான் நானும் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன். அதனால் எல்லாருமே நீங்களும் இந்த இப்போ இருக்கிற மீடியாலாம் வந்து முன்னாங்க 3 மணி நேரம் 4 மணி நேரம் சொல்லி சொன்னாங்க. ஆனால் 100 நாள் வேலைக்கு போனால் கூட 1 மணி நேரம் வேலைச்சிட்டு வந்துடுறாங்க. இங்கே 4 மணி நேரம் இதுமாதிரி மீடியா உட்கார வச்சுட்டு நிற்கும்போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. சீக்கிரம் ஆரம்பிப்பான்னு சொன்னேன், ஆரம்பிச்சிட்டாரு. இருந்தாலும் நம்மளுடைய யார் அந்த பையன், நான் யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன் டைட்டில் கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் எங்கள் சங்கத்தோட படங்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த படத்தை எல்லோரும் தியேட்டரில் பார்க்கணும். என்ன எப்படி நிறைய பேசின ஆசை இருக்குது, டைம் ரொம்ப இல்லை. இருந்தாலும் வந்திருக்க அத்தனை பேர் சொல்கிறேன். எங்கள் சங்கத்தை பற்றி எங்கள் சங்கம் தான் நம்பர் 1ல் போயிட்டுருக்கு. அது நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை, சொல்லப்போல விஜய். எங்கள் சங்கம் ஓப்பனாக சொல்கிற தமிழ்நாடு திரைப்பட சிறுமுறை சங்கம் சென்னையில் இல்லை, இந்தியாவில் இல்லை, உலகம் முழுக்க எங்கள் சங்கம் எல்லோரும் சப்போர்ட் பண்ணி எங்கள் சங்கத்தில் ஜாயின் பண்ணிகிட்ருக்காங்க. எங்கள் சங்கத்தில் எந்த சூழ்நிலையும் யார் ஏமாத்தாலும் விடமாட்டோம். அப்படி யாராக ஏமாத்த இருந்தாலும் எங்கள் சங்கத்தில் இருக்க விட மாட்டோம், உடனே அனுப்பிச்சிடுவோம். அதேமாரி சினிமாவை நம்பி யார் வந்தாலும் எங்கள் சங்கம் என்றைக்குமே குரல் கொடுக்கும். இதை நான் உங்களுக்கு ஓப்பனாக சொல்கிறேன். ஏன்னா இப்போ எல்லாமே பேச அண்ணன் ராஜன் சொல்லுவார், நம்ம ரங்கநாதன் சொல்லுவார், மேர சார் சொல்லுவார். என்னென்னா எல்லாருமே கஷ்டப்பட்டு வந்த மாரி நீங்கள் இருக்கிற அத்தனை பேருமே என்ன மாரி தான் நீங்களும் வந்திருப்பீங்க. நான் ஒரு காலத்தில் ரஜினிகாந்த் மாரி வரணுன்னு வந்தேன். ரஜினி, கமல், அப்போலாம் விஜய் வரல, அஜித் வரல, அந்தமாரி ஒரு நடிகை வந்தபோது பிச்சை எடுக்காத குறையாக வந்து சினிமாவில் வந்து சேர்ந்து இன்றைக்கி வந்து நான் ஒரு தலைவராக இருக்கேன்னா அதுக்கு ஒரே காரணம் என்னோடய உழைப்பு, என்னோடய உண்மை, என்னோடய நேர்மை, என்னுடைய யதார்த்தமான பேச்சு தான். நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், யாருக்கும் அஞ்சவும் மாட்டேன். எதை சொன்னாலும் நேருக்கு நேர் வான்னு சொல்லி பேசக்கூடிய ஒரு சங்கம்னா அது எங்கள் சங்கம் தான். 10 செகண்டில் ஃபோன் பண்ணி வான்னு யார் சொல்லி வான்னு சொல்லி கூப்பிட்டு பேசுவேன். நீங்கள் கூட பார்த்துருக்கலாம். இப்போ இடையில கூட இப்போ தயாரிப்பாளர் சங்கம்லாம் எலெக்ஷன் நடந்திருக்கு. அது என்னோடய சப்போர்ட் ஃபுல்லாக நான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். என்ன காரணம்னா ஒரு தயாரிப்பாளர் சங்கம் நல்லா இருந்தால் தான் ஒரு சினிமா வளரும், ஒரு நடிகன் வளர முடியும், ஒரு டெக்னீஷியன் வர முடியும், ஒரு ஹீரோயின் வர முடியும், எல்லாம் ஒன்று. அதேமாரி இன்றைக்கி இந்த டேரக்டர் வந்து இப்போ இந்த படத்தை எடுத்து யார் அந்த பையன், நான் தான் அந்த பையனுங்கிற படத்தை அவர் எடுத்து வந்திருக்காருன்னா இப்போ அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்காரு. இதில் அது எதுவும் ஆதித்யா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எந்த சூழ்நிலையிலையும் இவரை மாரி பிடிச்சத மேலே கொண்டு வாங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். எந்த சூழ்நிலை மீடியா வந்து நீங்களும் இதேமாரி ஒரு வளர்ச்சி அடைஞ்சு நீங்கள் நாளைக்கு ஒரு தயாரிப்பாளரோ ஒரு நடிகராகவோ உங்கள் லட்சியம் என்னமோ வரணும். இது வரைக்கும் வெயிட் பண்ணி இருந்ததுக்கு வந்திருக்க அத்தனை மீடியா நண்பர்களுக்கும் வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய மனமாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். சப்போர்ட் பண்ணுங்கள், சினிமாவை நம்பி வாங்க. நான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறேன். விஜய் சொன்னாவில் பிஆர் விஜய் எந்த சூழ்நிலையும் எப்போ ஃபோன் பண்ணால் எடுப்பேன், எதுக்கும் கவலைப்பட மாட்டேன். தைரியமாக வாங்க. நன்றி, வணக்கம். 4 பாட்டு போடுவாங்க, அதை பார்ப்போம். அதை வச்சு விமர்சனம் பண்ணலாம், ஏதாவது பேசலாம். ஆனால் இதுக்கு வழி இல்லாமல் பண்ணிட்டார் ஆரம்பித்தவர் பால்ராஜ். நான் தான் இயக்குனர் பேரரசிட்ட கேட்டேன், எங்கள் தயாரிப்பாளர் அவரே கதாநாயகன், அவரே இயக்குனர், அவரே கதை வசனம்னு போட்டிருக்காரு, புது டி ராஜேந்திரான்னு கேட்டேன். யார்கிட்ட அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செஞ்சாருன்னு கேட்டேன். தெரியல என்னன்னு சொல்லிட்டார் பேராசிரியர் பேரரசு. எங்கள் யார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தீங்களா? நல்ல வேலை. படிச்சுட்டு வந்துட்டார். அதாவது இல்லை
அதாவது அதுக்குன்னு ஒரு கல்லூரி இருக்குது, அந்த திரைப்படக் கல்லூரியில் படிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனால் திரைப்படக் கல்லூரியில் படித்தது வந்து ப்ராக்டிக்கல் ஆகாது. ஏன்னா நான் நிறைய தயாரிப்பாளர் கேட்கும்போது என்ன அப்போது கேப்டன் ஆர்கே செல்வமணி அறிமுகப்படுத்தும் போது 2-3 டைரக்டர் என்ன சொன்னாங்க, என்னையா போய் படிச்சுட்டு வராங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தால் தான் ஏன் கேமரா என்ன ஷார்ட் என்னங்கிறது தெரியும்னு அப்போவே கிண்டல் அடித்த ஆட்கள்லாம் உண்டு. இவர் எந்த கல்லூரியில் படித்தாருன்னு எனக்கு தெரியலை. ஆனால் இப்போ வர்ற எல்லாருமே, அதாவது காசு வச்சுருக்கவங்க எல்லாருமே கதாநாயகன் தான், அதில் எந்த வித சந்தேகமே இல்லை. எதுக்கு இன்னொருத்தரை போட்டு ரிஸ்க் எடுக்கணும்? நாமளே நடித்து அது லாபமோ நஷ்டமோ நாமளே ரிஸ்க் எடுத்துருவோம். இன்னும் ஒரு நல்ல விஷயத்தோட வர்றாங்க, அது நம்ம பாராட்ட வேண்டியது தான், அதில் எந்த சந்தேகம் இல்லை. இந்த போஸ்டரை பார்க்கும்போது ஒரு பக்கம் விஜய் சேதுபதி மாதிரி இருக்கார், இன்னொரு பக்கம் சிவகார்த்திகை மாதிரி இருக்கார். ஏன்னா அவருடைய ஃபேஸ் வந்து ஒரு பக்கத்து வீட்டு பையன் மாதிரி நமக்கு தோணுது. இதில் முக்கியமான விஷயம் ஒன்று நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அருமைச்சவர் அன்புச்செழின்னு சொன்னார், என்கிட்ட வாங்க நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு. எங்கள் ஃபைனான்ஸ் வாங்கி கொடுப்பீங்களாங்க? கரெக்டான விட்டேன். நேர்மையாக கரெக்டாக இருந்தால் எத்தனை கோடி வாங்கிடுவோம், ஏமாற்ற வந்து கிட்டே சேர்க்க கூட கூட்டு உதப்போம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போது படம் தயாரிக்கிறது ஈஸி, ஃபைனான்ஸ் வாங்குறது கூட ஈஸி தான். ஏன்னா ஏதாவது நிலத்தை கொடுத்து வாங்கிடலாம். ஆனால் தியேட்டர் கிடைக்கிறது தான் இப்போ கஷ்டமாக இருக்குது. சமீபத்தில் கூட சல்லியர்கள் படத்தினுடைய தயாரிப்பில் ஆரம்பித்தவர் சுரேஷ் கமாச் சொன்னார், எனக்கு மால் தியேட்டர்லாம் கிடைக்கவே இல்லைங்க அப்படின்னு வருத்தப்பட்டு சொன்னார். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நாட்டில் அரசியல் கட்சிகள் அதிகமாக இருக்கிற மாதிரி சினிமா தயாரிப்பாளர் சங்கமும் அதிகமாக இருக்குது. முதல்ல ஒரு சங்கம் ஒரு தொழில்னு சொன்னால் தான் கவர்மெண்ட்டை நம்ம போய் அப்ரோச் பண்ண முடியும். இன்றைக்கி லெவலில் நம்முடைய இப்போ ஏன்னா எனக்கு தேர்தல் நடக்கலை, அருமைச்சவர் அன்புச்செழியன் வந்து தயாரிப்பாளர் சங்க தேர்தல் நடந்துட்டுன்னு சொன்னார், நடக்கலை, இனி தான் நடக்க போகுது. அதில் அதான் நடக்க போகுது. இதில் என்னென்னா, இப்போதைய நடப்பு தயாரிப்பாளர் சங்க தலைவர் வந்து இங்கே பார்க்காம அவர் சொந்த ஊரான காரைக்குடியில் போய் முதலமைச்சரை பார்த்துருக்காரு. ஏன்னா இங்கே கோட்டையில் அனுமதி கிடைக்கலையா என்னங்கிறது நமக்கு தெரியல. இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ தமிழ் குமரனும் போட்டியிடுறாரு. இதுக்கு இடையில் நடப்பு தயாரிப்பாளர் சங்கம்னு ஒன்று இருக்குது. இதில் ஒரு அரசாங்கத்தின் மூலமாக சலுகைகள் கிடைப்பதற்கு நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் ஹெல்ப் பண்ணுமா, இல்லை தயாரிப்பாளர் சங்கம் ஹெல்ப் பண்ணுமா, இல்லை சிறு தயாரிப்பாளர் சங்கம் ஹெல்ப் பண்ணுவாங்கிறது குழப்பத்தில் தயாரிப்பாளர் இருக்காங்க. எல்லாத்தையும் பணம் இருக்குது, எல்லாத்தையும் படம் எடுக்கணுங்கிற அறிவாற்றல் இருக்குது. படம் ஒழுங்காக எடுக்கணும்னு சொல்லுங்கள். படம் ஒழுங்காக எடுத்தால் நம்ம ஏன்னா அடுத்த போய் கை கட்டினீங்கன்னா படம் ஒழுங்காக எடுக்க சொல்லுங்களேன். நம்ம டேரக்டர் கொடுத்தா படம் எடுக்க சொல்லுங்கள். கவர்மெண்ட் நம்பியே படம் எடுத்தால் எப்படி கவர்மெண்ட் நம்ம ஆளுக்கு படம் எடுத்தால் எடுக்க சொல்லுங்கள். நம்ம படம் எடுத்தால் எவனிட்டு கை நீட்ட வேண்டியது இல்லைண்ணே. இது அவர்கிட்ட சொல்லுங்கள், பால்ராஜிட்ட சொல்லுங்கள். இப்போ அவர் தான் பேசுகிறது சொல்லுங்கள். இல்லை பால்ராஜிட்ட சொல்லுங்கள். ஏன்னா இப்போ சமீபத்தில் இல்லை, நாங்கள் இப்போ சமீபத்தில் இந்த வாரம் ஒரு 5 படம் தொடர்ந்து பார்த்தோங்க. இப்போ அண்ணனை வச்சு சொல்கிறேன், அரசாங்கத்தை நம்பி யாரும் படம் எடுக்காதீர்கள், சலுகையை நம்பி படம் எடுக்காது. உங்களுடைய உண்மையான கதையை நம்பியும் உங்களுடைய பணத்தை நம்பியும் உங்களுடைய திறமை நம்பி படம் எடுத்தால் யாருக்கிட்ட கை என்ற நிலை என்னுடைய அருமையான தாழ்மையான கருத்து. நன்றி. அண்ணன் தெளிவாக பேசுவார். நான் தெளிவாக பேசுகிறேன்னு அவரே பேசிட்டு போயிட்டார். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அவரை விட நாங்கள் தான் அதிகமாக படம் பார்க்குறோம். நமக்கே தெரியும், கடந்த 3 நாட்களாக 5 படம் பார்த்துருக்கோம். 5 படமும் ஒரே கிளைமாக்ஸ் உண்டா இல்லையா? 5 படமும் ஒருத்தர் லவ் பண்ணுறாங்க, அப்புறம் பிரேக்கப் ஆகுது, அப்புறம் மறுபடியும் சேர்றாங்க, கிளைமாக்ஸில் ஒரே டைலாக் தான். 3 படமும் ஒரே டைலாக். இப்படி இருந்தால் எவங்க படம் பார்ப்பான்? ஏன் ஒரு கதை கேட்கும்போது இது ஏற்கனவே வந்த மாதிரி இருக்க அந்த கதைன்னு யாருக்குமே அறிவாற்றல் இல்லைன்னு சொன்னால் அப்புறம் என்னத்தை நீங்கள் பணத்தை போட்டு படத்தை எடுக்க போகிறீங்க? எனக்கு சந்தேகமாக இருக்குது. அதான் ஒரு கோளாறு இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் நான் இதை சொல்கிறது வெட்கப்படலை. இருட்டு அறையில் முரட்டு குத்துன்னு ஒரு படம் வந்துச்சு. அதுக்கப்புறம் நேற்று ஸ்வீட்டி நாட்டி கிரேசி சூப்பர் படம். நிச்சயமாக அந்த படம் சூப்பர் கலக்கல் வசூலில் பண்ண போகுது. நீங்கள் அதுக்கப்புறம் நிறைய படங்கள் அதே மாதிரி வரும். எதுக்கு சொல்கிறேன்னா, அது நாட் ஒன்லி செக்ஸ் மூவி, அதில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பரபரப்பான விறுவிறுப்பான கதை இருக்குது. அந்த டைரக்டர் மிஸ்டர் ராஜசேகர் நல்ல ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் நாற்காலி நுனியிலே உட்கார வச்சுட்டார்.
ஏன்னா ஏற்கனவே பழைய கதாநாயகி முன்னையும் பெருசு நம்ம அதாவது சுந்தரா ட்ராவல்ஸு ஒன்று நடிகை, அதுக்கப்புறம் இனியா 2 பேரும் சேர்ந்து பயங்கர கலக்கல். அந்த கேமராமேன் ரொம்ப கொடுத்து வச்சார், அடிக்கடி க்ளோஸ்அப் அதையே காமிச்சிக்கிட்டு இருக்காரு. நமக்கும் பயங்கர சந்தோஷமாக இருந்தது. அது கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப சூப்பர் கிளைமேக்ஸு. இதில் ஜனநாயகம் படம்லாம் வந்து சென்சாரில் தடைப்பட்டு போச்சு அதுன்னு சொல்கிறாங்க. சென்சாரில் அது எப்படி அப்படின்னு தெரியல. அந்த ப்ரொடியூசர் நல்லவர். ஏன்னா துணிச்சலாக கோயம்புத்தூர்லேருந்து வந்து பாலராஜன், அவர் பேர் சுரேஷ் நினைக்கிறேன், அவர் படம் எடுத்திருக்காரு. ராஜசேகர் நல்ல படம் எடுத்திருக்காரு. என்னென்னா செக்ஸு படமாக இருந்தாலும் ஒரு வித்தியாசமான கதையோடு எடுத்திருக்காங்க. வர்ற தயாரிப்பாளர்கள் வித்தியாசமான கதையோடு வாங்க. இந்த தலைப்பு ரொம்ப நல்லா இருந்தது. யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன். ஒருவேளை டைரக்டர், ப்ரொடியூசரு, ஹீரோ அவரை பையனாக சொல்லிக்கிட்டாரா என்னன்னு நமக்கு தெரியலை. இப்படி தானே நீங்கள் தானே அவரை பையன்னு சொல்லிட்டாரு. நான் தான் அந்த பையன். இந்த துணிச்சல் யாருக்குமே வராது. அந்த அடிப்படையில் அவரை நம்ம பாராட்டணும். இதில் முக்கியமான அம்சம் என்னென்னா, எல்லாருமே சொல்கிறது வழக்கமாக ஹீரோயின்கள் வந்து ப்ரொமோஷனுக்கு கண்டிப்பாக வரணும், வரமாட்டேங்கிறாங்க. ஒருவேளை அவங்க மீட்டர் எங்கேயாவது ஓடுதான்னு நமக்கு தெரியல. அந்த அடிப்படையில் இங்கே வரலையாங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா இப்போல்லாம் வந்து ஹீரோயின் என்ன பேசுகிறாங்கன்னு சொன்னால் அவங்க ஒன்றும் தெலுங்கில் பேசுகிறாங்களே, ஹிந்தியில் பேசுகிறாங்களே, இங்கிலீஷில் பேசுகிறாங்க. நமக்கும் புரிய மாட்டேங்குது, கண்டென்ட் கிடைக்க மாட்டேங்குது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆடியோ ஃபங்க்ஷன் சொல்லி 3 மணி நேரம் போட்டு கழுத்து இருக்கிறாங்க. ஆனால் எடிட்டர்கிட்ட போனால் 10 நிமிஷம் போங்க சார், எடுத்துகிட்டு போங்க சார், எவனும் பார்க்க மாட்டேங்கிறான்னு சொல்கிறாங்க. இதில் எங்களுக்கு உள்ள கஷ்டம் என்னென்னா, 3 மணி நேரம் உட்காந்து அந்த ஆடியோ ஃபங்க்ஷனை எடுத்து விட்டு 10 நிமிஷம் வராது. இப்போ புதுசாக யூடியூப்பில் போட்டிருக்காங்க, நீங்கள் ஏற்கனவே முதல்ல 5 பேர் போடுற அந்த கண்டென்ட்டுக்கு தான் காசு, மீதி எதுக்குமே காசு கிடையாது. அப்போ போட்டு என்ன பிரயோஜனம்? ஸோ நாங்களும் இதில் பாதிக்கப்பட்டிருக்கோம். அதனால் புதுசாக நாங்கள் கண்டென்ட் வந்ததுன்னா தான் எங்களுக்கு வந்து வருமானம். இப்போ தேவையில்லாமல் என்னையும் போட்டு நான் பேசாதெல்லாம் போட்டு தம்ப்நெயில் போடுறாங்க. போடுறது என்னுடைய சகோதரர்கள் தான். நான் என்ன செய்ய முடியும்? சரி, அவங்களுக்கு சந்தோஷமாக இருந்தால் எனக்கு சந்தோஷமாக இருக்குன்ட்டு நான் விட்டுட்டு போயிடுறதான். எதுக்குன்னா, எப்படி தயாரிப்பாளர்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அதே போல் நாங்கள் மீடியாக்காரங்களும் பாதிக்கப்படுறோம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் போலீஸ் அதிகாரியாக இருந்திருக்கேன். போலீஸ் அதிகாரியும் வீட்டில் ஒழுங்காக சாப்பிட முடியாது, ஒரு நல்லது கெட்டதுக்கு போக முடியாது. அதே மாதிரி இந்த மீடியாக்காரங்களும் நல்லது கெட்டதுக்கு போக முடியாது. ஏன்னா எந்த சமயத்தை பாருங்கள், 5 மணிக்கு ஆரம்பித்து 7 மணி முடிஞ்சிருன்னு சொன்னால் வந்துட்டு நீ இப்போ மணி பாருங்கள். வீட்டுக்கு போனாச்சுன்னா, யோ எத்தனை மணிக்கு வரேன்னு சொன்னேன். வீட்டில் ஒரே பாட்டு. ஆக நமக்கு அங்கே ஒரு இடி, இங்கே ஒரு இடி. ஆஃபீஸுக்கு போனால் என்னையா நியூஸ் எடுத்து வந்திருக்க, கண்டென்ட்டே இல்லை, நானேயா கண்டென்ட் கொடுக்க முடியும்? இப்படி ஆக நாம் எப்படி தயாரிப்பாளர்கள் சிக்கலில் இருக்கிறார்களோ அதே போல் மீடியாக்காரங்களும் நாங்களும் சிக்கலில் தான் இருக்கோம். ஏன்னா எத்தனை யூடியூப்பு இனிமேல் அடுத்தாப்போ வரப்போகுது, இருக்கிற மூட போகிறாங்களேங்கிற பயத்துலேயும் தான் நாங்களும் இருக்கிறோம். இருந்தாலும் யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன் வெற்றி பெறுவதற்கு தம்பி பாலராஜை வாழ்த்துகிறேன். ஏன்னா இந்த மாதிரி ப்ரொடியூசர்கள் வர்றதுனால தான் ஒரு 10-15 பேர், அது கிட்டத்தட்ட ஒரு 500-600 பேர் பொழைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சினிமா இன்றைக்கி சொன்ன மாதிரி, அன்புச்சிலையும் அடிக்கடி சொல்கிற மாதிரி, புதிய தயாரிப்பாளர்களை நம்பித்தான் சினிமா இருக்கிறது. ஏன்னா பெரிய நடிகர்கள் பூரா வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க, இல்லை வெளிய மாநிலத்துக்கு போயிடுறாங்க, இங்கே ஷூட்டிங் எடுக்கிறதே இல்லை. இந்த மாதிரி புதிய தயாரிப்பாளர்கள் தான் இப்போதைய சினிமாவை வாழ வைத்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் தொடர்ந்து பல தயாரிப்பாளர் வர வேண்டும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். யார்ரா அந்த பையன், நான் தான் அந்த பையன் படத்தோடைய கதாநாயகன், இயக்குனர், தயாரிப்பாளர் நான். இந்த கதை நான் ஆக்சுவலாக யார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு கேட்டார் அண்ணன். நான் யார்கிட்டையும் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணல. நான் டைரெக்ஷன் கோர்ஸ் படித்தேன். அதே போல் யார்கிட்டையும் போயிட்டு வேலை கேட்குறதோ இல்லை யார்கிட்டாவது போய் வாய்ப்பு கேட்குறதோ எனக்கு பிடிக்காது. அதனால் நான் என்னை தயார்படுத்திக்கிட்டேன். இது வரைக்கும் நான் யார்கிட்டையும் போய் வாய்ப்பு கேட்டதில்லை. எந்த இதுலேயும் நான் நடித்தா ஹீரோவாக தான் நடிக்கணும்னு நினச்சேன். அதனால் எனக்காக நான் ஏற்படுத்திக்கிட்ட கதை தான் இது. நான் என்னை நான் மெருகேற்றிக்கிட்டேன். அது பெரிய கதை அது. அதனால் நான் ஸ்ட்ரைட் ஹீரோ தான்.
நடித்தா ஹீரோவாக தான் நடிப்பேன் அப்படின்ற முடிவு பண்ணி தான் நான் இறங்கியிருக்கிறேன். இந்த கதை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப வித்தியாசமான கதை. ஆக்சுவலாக நான் வந்து நிறைய படம் பார்ப்பேன். நிறைய படங்கள் வந்து நிறைய குறைகள் இருக்கும். இந்த கதை பொறுத்த வரைக்கும் வந்து குறை சொல்ல முடியாது. அந்தளவுக்கு நான் எடுத்திருக்கிறேன். ஏன்னா நிறைய படத்தை பார்த்த அனுபவம் தான் இந்த கதை வந்து இந்த படத்தை நான் நல்லா எடுத்திருக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு வந்து 100% நம்பிக்கை இருக்குது இந்த படம் ஜெயிக்கும் அப்படின்னு. 1% கூட சந்தேகம் இல்லை இந்த படம் தோக்கும் அப்படின்னு. கண்டிப்பாக வந்து சிறு திரைப்படங்களுக்கு வந்து அதாவது ஒரு முக்கியத்துவம் கொடுக்கலனா கூட அட்லீஸ்ட்டு கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு உந்துகோலாக வந்து இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது ரசிகர்ஸையும் மீடியாக்களையும் வந்து திரையரங்கு உரிமையாளர்களும் வந்து சிறு படங்களுக்கு வந்து கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்குறேன். கண்டிப்பாக இந்த படம் வந்து ஜெயிக்கும். பட் இப்போது பொறுத்த வரைக்கும் திரைப்படங்கள் வந்து சிறு படங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. அது வந்து ஒரு மன வருத்தமாக இருக்குது. அது வந்து திரையரங்கு உரிமையாளர் கொஞ்சம் மனசு வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்ன மாதிரி சிறு படங்கள் எடுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு அளிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்து கண்டிப்பாக ஜெயிக்குங்க. எனக்கு வந்து 100% நம்பிக்கை இருக்குது. வேறு என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ சொல்லுங்கள், நான் பேசுகிறேன். ஆக்சுவலாக வந்து ஆடியோ லான்ச்சுக்கு வர வந்தவங்க எல்லாரையும் வாழ்த்துறேன். பட் இது வந்து நாங்கள் ஸ்க்ரீன் பண்ணல. இது வந்து ஸ்ட்ரைட்டாக யூடியூப் சேனலில் நாங்கள் வந்து இந்த ஆடியோவும் ட்ரைலரும் ரிலீஸ் பண்ணுறோம் ஸ்ட்ரைட்டாக. அதுதான். வேறு ஏதாவது கேட்கணும்னு நினைக்கிறீங்களா சார்? பிஆர் ப்ரொடக்ஷன்ஸ் பால்ராஜ் அப்படின்ற யூடியூப் சேனலில் வந்து ரிலீஸ் பண்ணுறோம் சார். இந்த இது என்னுடைய ஓன் பேனரில் தான் இந்த படத்தையும் நான் ரிலீஸ் பண்ண போகிறேன். பிஆர் ப்ரொடக்ஷன்ஸ் தான் தமிழ்நாடு ஃபுல்லாக ரிலீஸ் ஆக போகுது. மார்ச் 6 வந்து இந்த படம் ரிலீஸு. பிஆர் ப்ரொடக்ஷன்ஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக ரிலீஸ் ஆகும். வேறு ஏதாவது கேட்க விரும்புகிறீங்களா? நன்றி. இந்த படம் நான் மெயினாக பண்ணுறதுக்கான ரீசன் இருக்கும் இல்லையா? ஏன்னா நீங்கள் போஸ்டர்லேயே பார்த்துருப்பீங்க, ரொமான்டிக்கான சீன்ஸு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் டைரக்டர் சாரை மீட் பண்ண போகிறப்போ ஒரு ஸ்டார்டிங் என்னை கேட்டது வந்து இதில் 2 லீட் இருக்காங்க. ஒரு லீட் வந்து நார்மல் டீசெண்டாக இருக்கும், இன்னொரு லீட் வந்து ரொமான்ஸ் சீன் வந்து நிறைய இருக்கும்னு சொல்லி கேட்டாங்க. அப்புறம் நான் இல்லை ரொம்ப இன்டிமேசினாக நான் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் இல்லை லிப் லாக் கண்டிப்பாக இருக்கும்னு சொன்னாங்க. இல்லை சாரி, நான் அது பண்ண முடியாது, எனக்கு கம்ஃபர்டபுள் இல்லைன்னு சொன்னேன். அப்புறம் சார் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணாங்க. இல்லை முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் நிறைய விஷயம் வந்து சார் அதை புரிஞ்சுக்கிட்டது. அப்புறம் சரி ஓகே, என்ன சீன் வருதோ அதை எடுத்துக்கலாம், சீட் பண்ணி எடுத்துக்கலாம், நிறைய விஷயம் அப்படி சொன்னாங்க. ஸோ நிறைய விஷயம் நாங்கள் அது இப்போ கிஸ் பண்ணுற மாதிரி இருக்கோம் அப்படின்னா அதை நாங்கள் நிறைய சீட் பண்ணி எடுத்தோம். அப்புறம் ஃபைனலாக அது நல்லபடியாக வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் வந்து சார் சப்போர்ட் பண்ணியிருந்தார். இப்போ வேறு டைரக்டராக இருந்தால் என்ன இவங்க இவ்வளோ கண்டிஷன் போடுறாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். என்னையும் நம்பி நான் இந்த ரோலுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக நான் இதுக்கு சூட் ஆவேன் அப்படின்னு அவர் என்னை நம்பி இதில் என்னை ஆக்ட் பண்ண வச்சதுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். இந்த மூவி வந்து முக்கியமாக பேரண்ட்ஸ் வந்து பார்க்க வேண்டிய மூவின்னு தான் சொல்லலாம். ஏன்னா இதில் நிறையா கருத்து இருக்குது. ஸோ எல்லோரும் அது பார்க்குற ஒரு படம் தான். உங்களோட எல்லாரோட சப்போர்ட்ஸும் கண்டிப்பாக எங்களுக்கு தேவை. ஸோ தேங்க்யூ. என்ன படம் சார் வருது? ஸ்வீட்டி நாட்டி கிரேசி. இந்த படங்கள்லாம் இளைஞர்களை குறி வச்சு எடுக்கிற படம். இப்போ தான் தெரியுது இது பயில்வான் மாதிரி ஆளுங்க குறி வச்சு எடுக்கிறாங்கன்ட்டு. அவ்வளவு சமீபத்தில் வராங்க இதில். அதனால் பயில்வானா ரொம்ப ரசித்து பார்த்துருக்காரு. அந்த இதுலேருந்து இன்னும் ஒரு விடுபடலை. எல்லாருமே மீடியாக்கள் உங்களை சேர்த்துக்கிட்டார் அவர். ஓகே, எனக்கு இப்போ படம் பார்க்கணும் ஒரு ஆசை வந்துருச்சு. பார்த்துருவோம். நான் மட்டும் பண்ண யார் அந்த பையன்? நான் தான் அந்த பையன். அன்பழகன் ரொம்ப ஆவேசமாக பேசினார். எல்லாத்துக்கும் நான் இருக்கேன்ட்டு. ஆமாம்,
சினிமா மேல உள்ள பாசம், சினிமா நல்லா இருக்கணுங்கிற ஒரு வேகம், வெறி. ஆமாம், டோன்ட் ஒரி, சினிமா நல்லா இருக்கும். யாரா அந்த பையன், யாரா அந்த ஹீரோ, நான் தான் அந்த ஹீரோன்னு வந்துட்டார் அவர், பால்ராஜ். நான் ட்ரெய்லர் பார்த்துட்டேன், ட்ரெய்லர் காட்டினார், சாங்கும் பார்த்துட்டேன். அதான் ஹீரோங்கிறதுக்கு இப்போலாம் இலக்கணம்லாம் ஒன்றும் இல்லை, தலக்கணம் இருக்கக்கூடாது, மறுபடியும் இலக்கணமும் இருக்கக்கூடாது. அதான் பாக்கியராஜ் சார் ஃபஸ்ட்டு புதிய வாரம் நடிக்கும்போது இயக்குனர் எம்ஏ பாரதியை தவிர எல்லாருக்குமே இவரெல்லாம் ஹீரோவா அப்படின்னு தான் பார்த்தாங்க. அவர் பின்னால் பெரிய ஹீரோவா திரைக்கேமரனா உருவாயிட்டார். ரஜினி சார் அப்படி தான், பிகினிங் பார்த்து யார் யார் கருப்பா பரட்டையா அப்படி தான், இந்த மாதிரிலாம் நடிக்க வந்துட்டாங்களான்னு தான் பேசுவாங்க. இப்போ அவர் பெரிய சூப்பர் ஸ்டார் ஆகிட்டார். அது தனுஷ், அது துள்ளுவதோ இளமை. ஃபர்ஸ்ட்லாம் பார்க்கும்போது ஒரு ஹீரோவே தெரியாது, இன்றைக்கி ஒரு பெரிய ஹீரோ. அது மாதிரி ஹீரோக்கு ஒரு அழகாக இருக்கணும், சிவப்பாக இருக்கணும் அப்படிலாம் இல்லை, அந்த கதைக்கு பொருத்தமாக இருக்கணும். ஒரு கதாபாத்திரத்துக்கு யார் கரெக்டாக பொருத்தமாக இருக்காங்களோ அவங்க கதாநாயகன். இந்த படத்துக்கு யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன். நான் ட்ரெய்லராக பார்க்கும்போது ஓகே, இந்த கதைக்கு இவர் பொருத்தமானவர். அவரே தயாரிப்பாளர், அவரே கதாநாயகன், அவரே இயக்குனர். ஒரு தன்னம்பிக்கையின் வெளிப்பாடு. இந்த கல்யாணம் பேசும்போது பொண்ணு வீட்டில் கேட்பாங்க, என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்ட்டு மாப்பிள்ளை வீட்டார்கிட்ட. இப்போ மாப்பிள்ளை சைடில் பொண்ணுக்கு ஒரு 50 பவுன் போடுங்கம்பாங்க. இவங்க அவ்வளோலாம் முடியாது, ஒரு 25 பவுன் தான் போட முடியும். இப்படி பேசி கடைசியாக மாப்பிள்ளோட கேட்டதில் பாதியை போட்டு தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. இது ஏன் சொல்கிறேன்னா, இந்த யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையனு, இந்த மாதிரி ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வருது. ஆனால் அது புதுசாக இருக்குது. அந்த நாட்டு சொன்னார், இதில் மாப்பிள்ளையோடைய நோக்கம், அவர் பொண்ணு வீட்டில் போய் நகை கேட்கல, பணம் கேட்கல, பொருள் கேட்கல. அவர் போட்ட ஒரே கண்டிஷன் சொல்லாமல, நான் 12 பிள்ளையோ பெற்றுருவேன், எனக்கு யார் 12 பிள்ளை பெற்று கொடுக்குறாங்களோ அவள் தான் என் பொண்டாட்டி அப்படின்ட்டு. இந்த காலம் யார் ஒத்துக்குவா? இப்போ 1 2 பெற்றுக்களே முடிஞ்சு போச்சு கதை. 12 அதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்துச்சு, டஜன் கணக்கில் பெற்று வளர்த்தாங்க. எப்படி பொண்ணு கிடைக்கும்? கடைசியாக ஒரு பொண்ணு பேசுகிறாங்க, இதே மாதிரி தான் 50 பவுன் கேட்கும்போது 25 பவுன் தான் போடுற மாதிரி அந்த பொண்ணு ஓப்பட சொல்லிடுது, நான் 6 பிள்ளை ஒன்று பற்றி தரேன்றது. ஒத்துக்கார், ஓகே, எதுவுமே ஒத்துக்கலை, இதாவது பாதிக்காக வந்திருக்கே அப்படின்ட்டு இருட்டார்கள் முரட்டை குத்து மாதிரி. எத்தனை குத்துன்னு தெரியல. அந்த 6 இல்லாமல் 25 பவுன் போடாமல் வெறும் 5 பவுன் போட்டால் அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஏமாற்றம் வந்ததுக்கப்புறம் தான் இந்த பையன் வந்து சுண்ணாம்பாயி அதுக்கப்புறம் என்ன ஆகிறாங்கிறது தான் இந்த யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன். ஆனால் அந்த யாரா அந்த பொண்ணு தான் யாருன்னு தெரியல. இந்த பொண்ணை கொஞ்சம் காட்டியிருக்கலாம், 6 பிள்ளை பார்க்குற பொண்ணை காட்டியிருக்கலாம். எப்படி வரும்? நீங்கள் 12 பிள்ளை பார்க்குறோம்னா ஷூட்டிங் வந்ததே பெரிய விஷயம், இல்லை ஆடி லிஸ்ட் வருவா. ஆமாம், நிறைய சிறிய படங்கள் எல்லோரும் பயமுத்துவாங்க, சின்ன படங்கள் ஓடுறதில்ல, சின்ன படங்கள் தியேட்டர் கிடைக்கிறதில்ல. அதெல்லாம் போய் நல்ல படத்துக்கு தியேட்டர் கிடைக்கும் சார். சின்ன படங்கள் ஓடுறதில்லைங்கிறது போய் நல்ல படங்கள் ஓடும், ஓடிக்கிட்டு இருக்கு. சமீபத்தில் எத்தனை படம்
சிறையை பார்க்குறோம், ஆண்பாவம் பொல்லாத பார்த்துருக்கோம். இப்போ ஜீவா சிறப்படம், ட்ரிபிள் டி, சும்மா பயமுத்துவாங்க. படத்தை படமாக எடுக்கணும், அதான் ஆசைக்கு படம் எடுக்கிறது தான் இங்கே பிரச்சனை. அங்கே தான் விபத்துலாம் உண்டாகுது. நேசித்து ஒரு தொழில் கற்றுக்கணும். சொன்னாங்க இன்ஸ்டியூட்லேருந்து நேராக வந்துட்டார் அப்படின்ட்டாங்க டைரக்டர். அது சிலர் அப்படி வருவாங்க. மண்டியத்தின் சார் இங்கே ஒர்க் பண்ணல. ஆர் சுந்தரராஜன் பெரிய சிலுவஜி படம்லாம் கொடுத்தாரு, அவரும் யார்கிட்ட ஒர்க் பண்ணல. பாரதி ஒர்க் பண்ணார். பாரராஜா வந்து குட்டநாட்டை ஒர்க் பண்ணார், சங்கரன்ட்ட ஒர்க் பண்ணார். பாரராஜா 2-3 குருலாம் இருக்காங்க. ஆமாம், அதை சொல்லிட்டேனே. அண்ணன் எக்குவல் பெஸ்ட்டே இருப்பார். அது மாதிரி. ஆனால் ஒரு தொழில் திருதியுடைய ஒரு இயக்குனருக்கு உணர்வு தெரியணும், உணர்வுபூர்வமாக ஒரு படம் எடுக்க தெரியணும். நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோமோ அதை மக்களையும் ஃபீல் பண்ண வைக்கணும். நம்ம காமெடியாக ஒன்று எடுத்தால் அவங்க சிரிக்கணும், எமோஷன் எடுத்தால் அவங்களுக்கு எமோஷன் ஆகணும். நம்ம ஒரு ஃபீல் சோகம்னா அவங்க ஃபீல் பண்ணணும். அவன் தான் டைரக்டர். மேக்கிங்கும் அதெல்லாம் இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை ஆடியன்ஸும் ஃபீல் பண்ண வைக்கணும். அது பால்ராஜ் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா ட்ரெய்லர் நல்லா ஃபீலிங்காக பண்ணியிருந்தார். அப்புறம் இன்றைக்கி பாருங்கள், சிறிய படங்கள் வர்றதே பெரிய விஷயமா இருக்குது. அதுக்கு தியேட்ரு கிடைக்கிறதும் பெரிய விஷயமா இருக்குது. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், இந்த 13ஆம் தேதி 4 ரீரிலீஸ் படம். உயிருள்ளவரை உஷா, மின்னலே, காதலர் தினம், இன்னொன்றுனா மௌனம் பேசியது. ஆமாம், அப்போது 4 ரீரிலீஸ் படத்துக்கு இன்றைக்கி தேட்டரு கிடைக்குது. ஈஸியாக அவங்களுக்கு தேட்டர் கொடுக்குறாங்க. ஆனால் ஸ்ட்ரைட் படத்துக்கு போராட வேண்டியிருக்கு. அப்போ ஏற்கனவே வெற்றி அடைஞ்சு கோடிக்கணக்கில் சம்பாதிச்ச படத்துக்கு திரும்ப நீங்கள் இடம் கொடுக்குறீங்க. ஆனால் இன்றைக்கி கோடிக்கணக்கில் கொட்டி இதில் சம்பாதிக்கணும், இது ஃபோட்டோஸ் எடுக்கணும், அதுக்கு நாங்கள் தர மாட்டோம். அதுக்கு இன்றைக்கி இடம் இல்லை. இதெல்லாம் யார் கேட்குறது, யார் பொருள் கொடுக்குறது? ஒரு கட்டமைப்பு வேணும். இயக்குனர் இது தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு கட்டமைப்பு வேணும். இப்போ இந்த 13ஆம் தேதி ரீலீஸ் படம் வெற்றி அடைஞ்ச படம், அதுக்கு ஒரு கிரேஸ் இருக்கும். இப்போ சின்ன படங்களில் வருது. நாளைக்கு இந்த சார் பார்த்தார்ல, 4 கூட பார்த்துருக்காங்க. மயிலாஞ்சின்னு ஒரு படம், நல்ல படம், நல்ல லவ் ஃபீல். ஆனால் அந்த ரீலீஸ்குள்ள படம் இதுக்கு அந்த இது ஈர்ப்பு இருக்குமா அப்படின்னா ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அவங்க புலம்புறாங்க, என்ன சார் நாங்கள் போராடி 2 வருஷம் படம் எடுத்துருக்காங்க சார் படத்தை. 2 வருஷம் போராடி பார்த்தா படத்தை முடித்து ரிலீஸ் பண்ண போகிறதுல நேரத்தில் பார்த்தா 4 படம் ரீலீஸ் வரும்போது அவங்க அப்செட். இப்போ அவங்க யார் காப்பாற்றுறது? அவங்களுக்கு யார் குரல் கொடுக்குறது? ஏற்கனவே மங்காத்தா ஓடிச்சு, படையப்பா ஓடிச்சு. இப்போ ஓடுனவங்களே திருப்பி நம்ம தேட்டர் கொடுத்து ஓட வச்சுருக்கும்போது இங்கே வாழ்வரம் பாதிக்கப்படுது. புதுசாக படம் எடுக்கிறவங்க கூட என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போ ரீலீஸுங்கிறதுக்கு தனியாக ஒரு லிஸ்ட்டு வைக்கணும். இந்த டேட்டில் நீங்கள் வச்சுங்க. புது படங்கள் இப்போ கரண்டில் படம் எடுத்து புதுசாக ரிலீஸ் பண்ணுற படத்தை டெஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ 13 படம் ரிலீஸ் ஆகுது, அதில் 4 ரீலீஸ், மற்ற எந்த படமும் ஒன்றும் என்னான்னு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இது பேசும்போது பயம் இருக்குது. சில சூழ்நிலைகள் நம்ம படம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, எல்லாம் இருக்குது, ஓகே. ரிலீஸ் ஆகிற சூழ்நிலை ஒன்று இருக்குல்ல. ஒரு படத்தை வெற்றிக்கு காரணம் ரிலீஸ் ஆகிற சூழ்நிலையும் ஒரு காரணம். படம் என்ன தான் நல்லா இருந்தால் கூட சில சூழ்நிலைகளில் அது கொஞ்சம் மிஸ் ஆயிரும். அந்த சூழ்நிலை நம்மளே உருவாக்குறோம். அவங்களும் பிடிச்சது தான், ரீலீஸ் பண்ணுறவங்களும் பிடிச்சது தான், புதுசாக படம் பண்ணுறவங்களும் பிடிச்சது தான். இந்த ரீலீஸு கொஞ்சம் ஆமாம் விடக்கூடாது. நீங்கள் அதுக்கு தனியாக ஒரு டைம் ஒதுக்குங்க. இல்லை ரீலீஸ் படம் ரிலீஸ் பண்ணுறவங்களும்
ரீலீஸ் இப்போ பண்ணாமல் தவிர்க்கணும். ஏன்னா ஓடின படத்தை தான் ரிலீஸ் பண்ண முடியும், இன்னும் ஓடாத படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. இன்றைக்கி ஊரில் வர உஷானா பெருசாக ஓடின படம் இன்றைக்கி ரீலீஸுங்கும் போது ஆமாம் வந்துடும். இப்போ இது அமைக்க போதில்ல அது கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அப்புறம் இந்த அவார்டு சொன்னாங்க தமிழக அரசு, இது எப்படின்னா இந்த வருஷம் 2026 ஒரு படம் ரிலீஸ் ஆகி அது தமிழக அரசு தேர்வு பெற்று அது தமிழக அரசு விருது அறிவித்தா அது எப்போ கிடைக்குது? 2036 கிடைக்கும். இந்த 2026 சிறந்த குழந்தை நட்சத்திரம் அப்படின்னு ஒரு குழந்தைக்கு அவார்டு கிடைக்குது. அது வாங்கும்போது குழந்தையாக இருக்குது, அது குழந்தை குட்டியமாக போய் குழந்தை நட்சத்திரம் சிறந்த குழந்தை நட்சத்திரம் வாங்கும்போது அது குழந்தையில போய் வாங்கும். இதெல்லாம் இட்லி மார்க்க சூடாக இருக்கும்போது இன்றைக்கி படம் ரிலீஸு, இந்த வருஷம் ரிலீஸ்னால் அடுத்த வருஷம் எங்களுக்கு அவார்டை கொடுத்தா தானே அது திருப்பி வாங்க முடியும். நீங்கள் இட்லியை அவிச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு 1 மாதம் முடிச்சிங்கன்னா 1 மாதம் கழிச்சு கொடுத்தா விருதுங்கிறது ஊக்கப்படுத்துறது, விருதுங்கிறது கலைஞர்களை கௌரவப்படுத்துறது. அந்த விருது அந்த நேரத்தை கொடுக்கணும். சிறந்த கதாநாயகி விருது கொடுக்குறிய அதுக்கு கலைநாயகி வச்சுருக்கோம். வாங்கும்போது கலைநாயகி 2 குழந்தையோடு இருக்குது. 10 வருஷத்துக்கு அப்புறம் அந்த விருதை வாங்கும்போது யாருக்குமே அது சந்தோஷம் இருக்காதுங்க. அது மாதிரி தமிழக அரசுக்கு வேண்டுகோள், 2026க்கான சிறந்த படத்துக்கான விருதுகளில் 2027 கொடுங்க, 2036 கொடுத்துடாதீங்க. அது யாரும் சந்தோஷம் வாங்க மாட்டாங்க, ஒரு கடமைக்கு தான் வாங்குவாங்க. அதுதான் தமிழக அரசுக்குள்ளே நான் கேட்குற ஒரு வேண்டுகோள். அப்பப்போ கலைஞரில் கௌரவிங்க. தேர்தல் வரக்கு முன்னாடி மொத்தமாக கூட்டு விருதில் கொடுக்காதீங்க. மற்றபடி யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன், நீங்கள் தான் அந்த பையன். ஆமாம், அப்போ மிகப்பெரிய வெற்றி அடையணும். பால்ராஜ் வித்தியாசமான குளத்தில் கதை பண்ணியிருக்காரு. நான் சொன்னது இதில் 3 தம்பதியில் வர்றாங்க. இதில் ஒரு தம்பதி தான் இந்த ஒரு டஜன் உள்ளே போகிற லட்சியம் உள்ளவர். அப்புறம் ரவிமரியா பண்ணியிருக்காரு போலீஸ் ஆஃபீஸராக. அந்த ஃபேமிலி அது வேறு மாதிரி ஒரு பிரச்சனை. இன்னொரு தம்பதி அது ஒரு வேறு மாதிரி பிரச்சனை. 3 பிரச்சனையுமே வித்தியாசமான பிரச்சனை. ஒரு வித்தியாசமான கதை எடுத்து மக்கள் வித்தியாசமான படத்தை வெற்றியடைய வைப்பாங்க நம்பிக்கையில் நம்ம பால்ராஜ் படம் பண்ணியிருக்காரு. அவருடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.